விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். கேட்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இது கொஞ்சம் ஒரு முக்கியமான பதிவு. அதாவது இந்த காவல் நிலையத்துலலாம் நிறைய வண்டிகள் பார்த்துருப்பீங்க. நிறைய எப்போ பார்த்தாலும் இந்த பழைய காயலாங்கடையில் போட்டது மாதிரி பூராமே நல்ல வண்டிகள் தான், புது வண்டிகள் தான். சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட நல்ல ஒரு புது வண்டியாக இருக்கும். அதே மாதிரி நீதிமன்றத்திலே இருந்துச்சு. முன்னாடிலாம் ரொம்ப நீதிமன்றத்தில் அதிகமாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீதிமன்றத்துலேயும் காவல் நிலையத்துலேயும் ரொம்ப அதிகமாக வண்டிகள் கிடக்கும். இது ஏன் இந்த மாதிரி அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னதே ஆனார், இது என்ன திரும்ப கொடுக்கவே முடியாதா? ஒரு வழக்கு 10 வருஷம் நடந்துச்சுன்னா வண்டி இப்படி தான் இருக்குமா இப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி வருதில்ல. அந்த வழக்கை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட வாகனத்தை அப்படியே இன்டேக்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா அதை ஒருவேளை அந்த வாகன உரிமையாளருக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்க, அவர் அந்த வாகனத்தினுடைய அந்த அமைப்பை மாற்றிடுவார். அந்த வாகனத்தினுடைய முகப்பு, அதனுடைய அமைப்பு, இது மாதிரி ஏதேனும் ஒரு மாறுதலுக்கு உள்ளாக்கிட்டார்னா அது வழக்கு விசாரணையை பாதிக்கும். அப்படின்ற அடிப்படையில் அதை ஆர்பிஆர்னு வாங்க, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு அந்த கோர்ட்டில் அது கொடுத்து அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அது காவல் நிலைய பராமரிப்பில் இருக்கும். நீங்கள் அங்கே அந்த வாகனத்தை போய் ஒட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த காவல் நிலைய கிரை நம்பரு சோ எழுதி, அந்த சிசி நம்பர் எழுதி, அந்த வண்டி ஆர்பிஆரினுடைய ப்ராப்பர்ட்டி நம்பர் எழுதியிருப்பாங்க. இது எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கிறது? இது ரொம்ப மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்துகிறது. சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை அந்த வாகன உரிமையாளர் திரும்ப பெறுவதற்கு வழியே இல்லையா? அது பாலா போகிறது தானா அப்படின்றது குறித்தெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குல்ல. இது குறித்து பழைய 2010 ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு சிடி செல்வம் சார் சென்னை ஹைகோர்ட்டில் இருந்தப்போ ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கோடிட்டு காமிச்சு அதை ஹைலைட் பண்ணி என்னுடைய நண்பர் மைசூர்லேருந்து அந்த லைட் ஆஃப் லா அதனுடைய நிறுவனர் எடிட்டர் திரு சித்ராஜ் அவர் அனுப்பிச்சி வச்சுருந்தார். நிறைய போலீஸ் மக்கள் மத்தியிலேயே அது சர்க்குலேட் ஆச்சு. நேரடியாக எனக்கு அனுப்பி, சார் இது குறித்து ஒரு பதிவு போடுங்க சார், நார்மலாக பொதுமக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இல்லை, காவல்துறையினருக்குமே இது அவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்றது தெரியலை. போய் கேட்டாங்கன்னா அந்த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ரிட்டர்னுக்கு கேட்டாங்கன்னா அவங்கள அலைக்கழிப்பு பண்ணுறதுல தான் இருக்காங்க. நீதிமன்றத்திற்கு உரிய மனு போட்டு இதை எடுக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஏற்கனவே 2010 ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. அது மறுதளிக்கக்கூடிய அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் இப்போ வரைக்கும் கரெக்டாக நிலை பெறக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையிலேயே கேட்கலாம். அதுவும் கூட சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஆக்ட் தான். அதை சிஆர்பிசியில் இப்போ இருக்குது பாருங்கள், அந்த சாப்டர் 34 451 459 வரைக்கும் அந்த டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதை பற்றி தான் சொல்லும். ஆனால் நீ அதுக்கடுத்து புதிய சட்டம் வருதுங்க, அது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கூவி மூசா கிரிமினல் ப்ரொசீஜர் லா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, அது இனிமேல் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு மாறுது. எப்படி அது கிரிமினல் ப்ரொசீஜர் கூட கூவி மூசான்னு சொன்னமோ அது மாதிரி இன்னி வரையில் பாக்கு பாசா அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி தமிழ் படுத்துகிறாங்கன்னா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றாங்க. பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இது அந்த புதிய சட்டம். ஆனால் ஓரளவுக்கு தமிழில் தான் இப்போ வந்திருக்கு. இது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். யாருன்னா அந்த முக்கியமாக காவல்துறையில் இருக்கக்கூடிய ஐஓ லெவலில் இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு எல்லா மாவட்டத்திலையுமே அந்த சட்ட வகுப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பத்தாது, உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ள 1/7 இது நடைமுறைக்கு வருது. இப்போ இந்த புதிய சட்டத்தின்படியே கூட சாப்டர் 36 செக்ஷன் 497 to 505 வரைக்கும் இதைத்தான் சொல்லுது, அந்த டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதில் சொல்லியிருக்கக்கூடியது அந்த பழைய இதிலே நம்ம 451 to 459 அந்த சிஆர்பிசி சாப்டர் 34 சொல்கிறோமே அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் சிடி செல்வம் சார் ஜட்ஜ்மெண்ட்டே அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒப்படைச்சிருங்க அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆக்ட்லேயே இன்னும் தெளிவாக என்ன சொல்லும்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸு ஏதேனும் புகைப்படம் வீடியோகிராஃபு போதுங்க, அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அது வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுது. அதனுடைய அந்த ஹைலைட் பாருங்களேன், வாசிக்கிறேன். ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட வாகனம் அல்லது பொருட்களை நீதிமன்ற பொறுப்பிலோ அல்லது காவல்துறை பொறுப்பிலோ வழக்கு முடியும் வரை வைத்திருக்க வேண்டும். இடையில் அந்த பொருட்களின் உரிமையாளர் அந்த பொருள் அல்லது வாகனத்தை திருப்பி
திருப்பி தரும்படி கேட்டால் நீதிமன்றம் பல நிபந்தனைகளை விதித்து வழக்கு விசாரணை நடைபெறும் போது அந்த வாகனம் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என உத்தரவிடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அப்படித்தான் அந்த செக்ஷன் சொல்லும். எதுனா செக்ஷன் 451 to 459 ஆனால் சிஆர்பிசி அப்படித்தான் சொல்லும். அது எதுக்குன்னா வழக்கு விசாரணையை பாதிக்கும். அவர் ஏதேனும் மாற்றம் செஞ்சுருந்தா இப்போ இவங்க வச்சிருக்கிறத 10 வருஷம் கழிச்சு அதில் தாங்க மாறி போகும். பாவம் அந்த உரிமையாளர்கிட்ட கொடுத்தா கூட அவர் எதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பார், பராமரிப்பார், எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும். தேவைப்பட்டால் கொண்டு வந்து நிறுத்தலாம். இதுதானே அதில் நடக்கும். அதே மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லுவார், எனவே அந்த வாகனங்களை புகைப்படம் வீடியோ எடுத்து அவற்றை நீதிமன்ற விசாரணையின் போது பயன்படுத்தலாம் எனவும் இந்த நடைமுறையினை அனைத்து நீதிமன்றங்களும் வருங்காலத்தில் கடைபிடிக்க வேண்டும் என உத்தரவிட்டதோடு அந்த இதை எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஒரு சர்க்குலர் போட்டு அனுப்பிடுங்க, டிஜிபிக்கு சர்க்குலர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹைகோர்ட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு அதில் உத்தரவு இருக்கும். அந்த இதை வந்து போட்டுருங்க, பிடிஎஃபாக போட்டுருங்க. அதை எடுத்து பாருங்கள். பொதுவாக அந்த வாகன உரிமையாளர் நீங்கள் போய் கேட்கணும். உங்கள் அட்வொகேட்டை வச்சு அட்வொகேட்டுக்கு இந்த இதெல்லாம் வச்சு கூட கேட்க சொல்லுங்கள். ஆனால் நீ புதிய சட்டம் வந்தாலும் இதுதான். ஆனால் நான் அதில் வந்து பிரிவு வந்து 497 to 505 அது அடங்குது. ஆனால் சாப்டர் 36 அது வந்து அந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அதன்படி அதில் எடுத்துக்கலாம். பழைய சட்டம் இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுக்கிறதுனால அந்த சிஆர்பிசி பிரிவு 451 to 459 இது அடங்குது. அதனால் இதை அந்த காலத்தில் வந்து அந்த டிஸ்போசல் பண்ணோம்னா பரிதாபத்துக்குரியதுங்க. இன்றைக்கி லெவலுக்கெல்லாம் பாவம் அந்த ஏழைப்பட்டவங்க, ஆனால் ஒரு நடுத்தர மிடில் கிளாஸில் இருக்காங்க பாருங்கள். எப்படி பார்த்தோம்னாலும் கொஞ்சம் நல்ல வண்டி வாங்கினா 2 லட்ச ரூபா ஆகுது. ஏன்னா 2 லட்ச ரூபாயெல்லாம் ஒரு 20 வயது இளைஞனுடைய மிகப்பெரிய கனவு. ஏன்னா எப்படியோ சேர்த்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிணத்தி ஏதோ வந்து விற்காத விற்று கூட ஒரு ஆசையாக ஒரு வண்டியை வாங்கிடுறாங்க. ஆனால் பசங்க வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த வண்டி வந்துடுது. அது ஆண் பெண் இருப்பாளருக்குமே சொல்கிறேன். 2 வீலர் மஸ்ட்டுன்னு ஆகி போயிடுது. அந்த வண்டியை போயிட்டு ஒரு ஒன்றுமில்லாத கேஸு ஒரு 279 337 ஏன்னா ஈவன் 304A கூட ஆனால் கூட வண்டி இன்டாக்டாக இருந்துச்சுன்னா ஒரு டக்குன்னு வாங்கிட்டு அது என்ன எம்பி இன்ஸ்பெக்ஷன் காமிக்கணும். அப்புறம் இந்த வண்டி வந்து கேஸுக்கு தேவைப்படுதா அது கூட வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கிடக்கும். ஒரு 279 337 இது கூட பார்த்தோம்னா நீங்கள் அங்கே கிடக்கும். அதுக்கு ப்ராப்பராக வந்து அந்த எம்பி இன்ஸ்பெக்ஷனுக்கான ரெக்யூசேஷன் கொடுத்து அனுப்புறதில்ல. அது ஒரு மாதக்கணக்காக கிடக்கும். அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு 2 லட்ச ரூபா வண்டியை போட்டு அந்த மாதிரி இது பண்ணோம்னா இந்த சும்மா திமிர் எடுத்து போய் ஏன்னா அந்த வீலிங் பண்ணுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க இல்லை, அப்படி வண்டியை கூட பறிமுதல் பண்ணுங்கள். ஆனால் அதை வந்து ஆர்டிஓ ஆஃபீஸாக அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணுறீங்க. அப்படி திமிர் எடுத்து பண்ணக்கூடாது. அது அடுத்த இன்னொரு விபத்துக்கு காரணமாக்கிடுவாங்க. அதனால் அதுக்கெல்லாம் அந்த கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தன் இப்போ வாடகை வண்டி இருக்குன்னு வைங்க, அந்த வாடகை வண்டியில் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாடகைக்கு பேசி ஒரு 1000 ரூபா வாடகைக்கு பேசி ஒரு டாக்ஸிக்காரர் ஏற்றிட்டு போகிறாருன்னா அந்த வண்டியில் இருக்கிறவன் ஏதோ வந்து ஒரு 1/2 கிலோ கஞ்சா வச்சுருக்கேன், இல்லைன்னா இவருக்கே தெரியாது ஏதோ ஒரு தவறான பொருள் வச்சுருக்கான்னு வைங்க, அந்த வண்டியை நிறுத்தி செக் பண்ணும்போது அவன் மாட்டிக்கிட்டானா இந்த வண்டியும் சேர்த்துன்னு கொண்டு வந்துடுவாங்க. இவன் பாவமாக கைப்பற்றி கேட்டதில்ல, ஏதோ வந்து அந்த வண்டியை வாங்கியிருப்பேன், இவன் பொழப்பும் போச்சு, வண்டியும் எடுக்க முடியாது. என்ன ஆகும் அந்த குடும்பம்? இவனுக்கு நான் டைரெக்டாக கன்வென்ஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அந்த கல்பிரிட்ஸோட இந்த டிரைவரு உடந்தையாக போகிறானா இல்லை வாடகைக்கு போனானா, அதான விசாரணையில் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வாகனத்தை ரிலீஸ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும் போது போலீஸுக்கு? இது அவனுக்கு ஒரு பொய் சொல்ல வேண்டியது, ஆனால் உன்னதையும் சேர்த்துருவோம்னு சொல்ல வேண்டியது. அவன் மோட்டார் வாகனத்தில் ஆள் தப்பிக்கிறதே பெரும்பாடு. ஏன்னா இதில் ஏதோ ஒரு 4 காசு பார்க்கலாம்னு வைங்க, அது திரும்ப திரும்ப அவனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்கிறீங்களா தெரியாமல் சொல்கிறீங்களான்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா சரி, அந்த வண்டி எடுக்கிற ஃபார்மாலிட்டி ஏன்னா இவங்களுக்கே தெரியலை. அந்த சிஆர்பிசி 451 to 459 தெரிஞ்சால் தானே அவனுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். அவர் ஒரு அட்வொகேட்டை வச்சு வந்து ஒரு பெட்டிஷன் போட முடியும். அதனால் இதெல்லாம் நம்மளே அந்த வரக்கூடிய அந்த அப்பாவிக்கு இன்சைட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம வந்து காவல்துறை வந்து உங்களின் நண்பன் அப்படின்றது. அவனுடைய வண்டியை இதை சும்மா வச்சு நீங்களே எடுத்து ஓட்டிட்டு போக முடியாது, யாரும் விட முடியாது. மழையிலையும் வெயிலையும் காஞ்சி இத்து துருப்பிடிச்சி ஒன்றுக்கும் ஆகாமல் போகிறதற்கு ஏதோ ஒரு படத்தில் கூட பையன் வருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா அந்த டயர் தான் மிஞ்சும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஆகிறதுக்கு அந்த வண்டி வாகனத்தை திரும்ப ஒப்படைக்கிறதுக்கு இந்த செக்ஷனு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு, ஏன்னா இது 2010 ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நடைமுறையில் எளிமையாக பயன்படுத்துங்க. அதுக்காக சொல்லணும் போல இருந்துச்சு. பொதுமக்கள் இதெல்லாம் பாருங்கள். ஆனால் பார்த்து இந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸு, ஏன்னா உங்கள் அட்வொகேட்டுக்கே நினைவு இருக்கலாம், நினைவு இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எடுத்து அவருக்கு போய் கொடுத்து சாரி என் வண்டியை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நம்ம சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை தொடர்ந்து தான்
உங்களுக்கு நிறைய தகவல் சொல்லணுன்ற ஆர்வம் எனக்கு மிகுதியாகும். அந்த அடிப்படையில் கேட்குறேன். இது முழுக்க முழுக்க உங்களுக்கானது. சட்ட அறிவு, சட்டத்தை பற்றியான விழிப்புணர்வு இதை ஏற்படுத்துவதற்கான ஒரு சேனலாக வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஆதரவு எனக்கு மேலும் உங்களிடம் அதிகம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.